ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் நிறைய பார்சல் கொரியர்ஸ்லாம் வந்துருந்தது. கரெக்டாக ஊருக்கு போன அன்றைக்கே வரணுன்னு அப்படியே எழுதி வச்ச மாதிரி வரும். அது எப்படின்னே தெரியாது. ஸோ வாங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா நிறைய பார்சல் வந்திருக்கா, அதனால நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சரி வாங்க போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். இது வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. பட் நான் நினச்சி கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. வாங்க கட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதான் ட்ரெஸ். எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. பட் ஆனால் கூட ஒரு டவுட், அதாவது ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஆனால் எனக்கு வந்து இந்த எல்லோ கலர் பிளாக் கலர் இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என் தம்பிக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் லிங்க்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நாங்களாம் அழகு பார்த்து வச்சுட்டு இருந்தோம் பூ வச்சு. அண்ட் இன்னொரு ட்ரெஸ் வந்து இது லைக் பேஸ்டல் க்ரீன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரெஸ் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக தான் இருந்தது. எப்படி இருக்க போகுது, எனக்கு வந்து ஃபேவரட்டாக ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு மியூசிக் அந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கேட்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது என் தம்பிக்கான ட்ரெஸ்ஸு. ஆனால் அவனும் செலக்ட் பண்ணால், நானும் செலக்ட் பண்ணோம். 2 பேர் கலந்து தான் செலக்ட் பண்ணோம். அண்டு ஏன் பிடிச்சதுன்னா, டு நாட் ஸ்டாப் த மியூசிக் அந்த மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி இருந்தது. ஸோ நான் என் தம்பிலாம் கலந்து வாய்ஸ் கொஞ்சம் ஒரு கன்றாவே இருந்தால் கூட 2 பேரும் கலந்து சும்மா பாடிட்டே இருப்போம். ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது. வந்து எனக்கு மற்ற ட்ரெஸ்ஸுக்குன்னா இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு ஜெர்சி மாதிரியான ட்ரெஸ் மாதிரி வந்துருந்தது. ஸோ இந்த காம்பினேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா இல்லையானே தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த தான் இந்த ட்ரெஸ். அண்ட் ஐ திங்க் ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ஐ திங்க் ரொனால்டோலான்னு சொன்னாங்க, ஏதோ 7 அந்த மாதிரி வந்தான், எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ஸோ இந்த ட்ரெஸ் தான். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பிடிச்சது. ஏன்னா பிளாக்கு அந்த ஒயிட் காம்பினேஷன். அண்ட் இன்னொரு பார்சல், இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் பார்சல். எனக்கே தெரியாது இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு. ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக ஓப்பன் பண்ண பார்சல் தான் இது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எப்படி ஓப்பன் பண்ண போகிற. அதுக்கப்புறம் இதுதான் அந்த ட்ரெஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக அது, ஐயோ இந்த ட்ரெஸ்க்கு எவ்வளோ சர்ப்ரைஸுன்னு. இது வந்து எங்கள் அம்மாக்காக வாங்கின ட்ரெஸ். எங்கள் அம்மா செலக்ட் பண்ண ட்ரெஸ். ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் ஃபார் நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி நைட் வியர்க்காக வாங்கினது. த ஃபர்ஸ்ட் ஸ்லீவ்லெஸ் அண்ட் நைட் வியர் ட்ரெஸ். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைனுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அண்ட் போட்டதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லலாம் எப்படி இருக்குன்னா, அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஒரு 5 out of 4 கொடுக்கலாம். அண்ட் இந்த ட்ரெஸ் இது வந்து ஒரு பார்சல் இருந்தது. இது வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஓப்பன் பண்ணேன். இதுக்குள்ளே என்ன தாண்டா இருக்க போகுது, நான் அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்காக தான் ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண அப்படியே எக்ஸைட்டிங் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண வாட்டி தான் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்துடுச்சு. என்னடா அதுன்னு கேட்டிங்கன்னா, டெம்பர் கிளாஸ். இதான் டெம்பர் கிளாஸ் வந்து இவ்வளோ சேஃப்டியாக போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ சேஃப்டியாக பேக் பண்ணிலாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா ரொம்ப நீட்டாக ரொம்ப க்ளீனாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டெம்பர் கிளாஸ் வந்து என் டேபுக்காக வாங்கியிருந்தேன். ஏன்னா என் டேபுனால் எனக்கு ஒரு உயிர். ஆனால் வாங்கி ஒரு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த டேபுக்கு வந்து இது வாங்கலை, டெம்பர் கிளாஸ் வாங்கலை. சரி பரவாயில்ல வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் எடுத்து வச்சு வாங்கிட்டேன் ஒரு வழியாக. இன்றைக்கி தான் 3 மாதம் கழித்து வாங்கினது. ரேட் கொஞ்சம் ஒரு 500 490 இருந்தது. என்னோடய டேப் நேம் வந்து ரெட்மி பேட் 2 ப்ரோ. வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நிஜமாகவே. நான் வந்து வாங்கியிருந்ததில்ல, சூப்பராக இருந்தது டேப். யூசர் ஃப்ரெண்ட்லி, சூப்பர் எல்லா குவாலிட்டி ஃபியூச்சர்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டெம்பர் கிளாஸ் ஆனால் பார்த்தா சைஸ் பத்தலை. இதுதான் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இது வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து நமக்கு செட் ஆகலை, நம்ம டேபுக்கு செட் ஆகலை. சைஸு கூட ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, அதனால் நம்ம ரிட்டர்ன் போகலான்னு டிசைடட் எடுத்தோம். அண்ட் இன்னொரு பார்சல் வந்திருக்கு. இது என்னென்னா டீகன்ஸ்ட்ரக்டரோட சன்ஸ்க்ரீன். அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. ஸோ நாங்களே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோடு வாங்கின ட்ரெஸ்ஸு. இதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே சரியான கூத்தாக போயிடுச்சு. அப்புறம் ஏன்னா டீகன்ஸ்ட்ரக்டரோட சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சூப்பர் கவரேஜ் அண்ட் SPF 50+, PA 4+ இருந்ததுனால எனக்கு வந்து இது பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ரீசர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இதாக ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு யூஸ் பண்ணேன். இது என்னோடய 3rd சன்ஸ்க்ரீன் நினைக்கிறேன்.
அதனால அது ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த ரியலாக இந்த எந்த ஸ்பான்சரே இல்லை, மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்கிறேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா யூஸ் பண்ணுங்கள். லைட் வெயிட்டாக இருந்தது, அப்படியே சூப்பர். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஐ லைக் திஸ் ப்ராடக்ட், அதான் சொல்ல ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு வழியாக இது வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்சல், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஓப்பனிங். அண்ட் இது வந்து அமேசான்லேருந்து வந்தது. இது என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்ஸு. என்னென்னா வாங்க ஒரு சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குதுன்னு. இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நான் வந்து அமேசானில் வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸஸ்லாம் தேடிகிட்டே இருந்தேன். ஏன்னா என்னமோ ஆஃபர் போயிட்டு இருந்ததில்ல, அதனால் ட்ரெஸ் தேடிகிட்டே இருந்தேன். சரின்னா ஒரு ட்ரெஸ் வந்து நான் செலக்ட் பண்ணும்போது ஒரு கோட் மாதிரி லைக் லேயரிங் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு லேயரிங் கோட் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும். ஒரு வழியாக லாஸ்ட்டாக இன்றைக்கி தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா என் தம்பி நானும் மாற்றி மாற்றி ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஓப்பனிங்லாம் எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு. அதனால் நானும் என் தம்பி மாற்றி மாற்றி ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து லேயர் பண்ணுற கோட் டைப் ஆஃப் லேயர். அண்ட் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஒரு 500 ஐ திங்க் ஸோ, ஒரு 600 to 700 என்னவோ இருந்தது. பட்ஜெட் நல்லா தான் இருந்தது. நான் வந்து குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்குது. இந்த ஃபேப்ரிக் நல்லா தான் இருக்குது. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக். இதுதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாமேன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக வாங்கின ட்ரெஸ். நல்லாயிருக்கு. நான் ஒரு வாட்டி வியர் பண்ணி பார்க்கலான்னு எடுத்துருந்தேன். ஸோ இது வந்து லேயர் பண்ணிவிட்டு அந்த கோட் லேயரிங் அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டியும் ஓகே, வெரி குட். 5 out of 5. அண்ட் 5 out of 4.9 கொடுக்கலாம். எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்றும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓப்பன் பண்ணும்போது. எனக்கு வந்து இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, எனக்கு தெரியாது இது எப்படி யூஸ் போகும் எதுவுமே நான் நினைக்கல. என் பாட்டிக்கு எடுத்தேன், போட்டேன். எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு டைம்லேருந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக போடலாம். யாருக்காவது ஏதாவது கண்டென்ட் ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் என்ன போடலான்னு. நானும் அந்த மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. நான் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு ட்ரெஸ் மட்டும் ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் ரிட்டர்ன் போகிறது இருக்குது. ஏதாவது கண்டென்ட் ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த மாதிரி கண்டென்ட் போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.